அரசியல் விமர்சகர் திரு நாகராஜ் இணைகின்றார். திரு நாகராஜ், என்னென்ன விஷயங்களை பிரதமர் இதில் ஹேண்டில் பண்ணியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? இந்த அவர் அழைத்திருக்கிற கோர் குரூப் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான சில தலைவர்கள் மட்டும்தான் இதில் பங்கெடுத்திருக்கிறாங்க. அப்போ இவங்ககிட்ட என்னென்ன விஷயங்களை இருப்பதற்கான வாய்ப்பு பார்க்குறீங்க நாகராஜ்? அசோகா, இது எல்லா தேர்தலுக்கும் முன்னாடி நடக்கப்படுற ஒரு விஷயம் தான். எப்பவுமே அமித்ஷா அதை ஹேண்டில் பண்ணுவாரு, இந்த முறை மோடி இதை ஹேண்டில் பண்ணிருக்காரு. அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ் தவிர எதுவுமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீம் மீட்டிங் முன்னாடி, ஒரு ஐபிஎல் மேட்சுக்கு முன்னாடி கோச் ஒரு பெப்டா கொடுக்குற மாதிரி தான் இது. இது ரொம்ப ஜெனரலிஸ்டிக் மீட்டிங்கா இருக்கு. இது பிஎம்ஏ இதை ஹேண்டில் பண்றதுனால இட் லுக்ஸ் வெரி பிக், அவ்வளவுதான். ஏன் அமித்ஷா ஹேண்டில் பண்ணோம்னா, அமித்ஷா 15 days பெங்கால தங்க போறாரு. இந்த 3 நாள் அங்க பெங்கால் பிரச்சாரம் ரொம்ப முக்கியமான ஃபேஸ்ல இருக்கு. அமித்ஷா இஸ் டேக்கன் இன் ஹிஸ் ஹேண்ட் இதை. அண்ட் பிரதமர் இப்போ பாண்டிச்சேரி வந்திருந்தபோது இந்த இடத்துல ஒரு டிரான்சிட் இருக்கும்போது டிரான்சிட்டை யூஸ் பண்ணி அந்த மீட்டிங் அவர் கம்ப்ளீட் பண்றாரு. சோ தட் the process does not எதுவும் ப்ராக்ரஸ் இது பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான், வேற எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டுல இன்னைக்கு பிரதமர் இருக்காருன்னா இன்னைக்கு பிரச்சாரம் செய்வாரா? இன்னைக்கு பிரச்சாரத்தை இல்லாம அதை ரத்து பண்ணிட்டு இந்த கூட்டத்தை வைக்கிறாங்க. அமித்ஷா வர வேண்டிய கூட்டங்கள் இது வரைக்கும் ரத்து தான் ஆகியிருக்கு. இப்போ அடுத்த நாளைக்கோ நாளைக்கோ அவர் வர வேண்டிய கூட்டம் வந்தது, அது ரத்தாகிருக்கு. அவர் வரல, பெங்கால்ல மட்டுமே இருக்கிறாரு. இது எல்லாமே நமக்கு கொஸ்டின்ஸ் எழுப்புதில்ல? இல்ல, அப்படி கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை முழு பொறுப்பையும் எடப்பாடி பழனிசாமியிடம் ஒப்படைச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப சரியான வாதமா இருக்கும். ரைட், எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் ஒண்ணு. பிளஸ் அமித்ஷா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெங்கால்ல ஒரு குரூஷியல் ஃபேஸ்ல இருக்காங்க. ஒரு 125 கன்வெர்ட் பண்ணிடும், 125ல நம்ம அந்த மெஜாரிட்டி மார்க் போக முடியுமா அப்படின்னு ஒரு விஷயத்துல இருக்கும்போது அதுக்கு அங்க அமித்ஷா தேவைப்படுறாரு அந்த இடத்துல. சோ அமித்ஷாவோட ரோலை இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறாரு, எடுத்துக்கிட்டு அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு இஸ் கோயிங் டுடே. கண்டிப்பா பிரதமர் 3 வாட்டி வர போறாரு, 3 வாட்டி பிரச்சாரம் பண்ணதான் போறாரு. ஜென்ரலா ரோட் ஷோஸ் ஈவினிங்ல நடக்கும். அதுதான் இது ஒரு 4 மணி 3 மணி அந்த வாக்கில் நடக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற வெயில்ல ரோட் ஷோ ரொம்ப கஷ்டம். பிளஸ் இந்த ஃப்ரேம் ஒரு ஷார்ட் டிராவலா நான் பாக்குறேன். டோட்டலா ஆக்சுவலி 10 மணி 11 மணி பிரதமரோட ஷெட்யூல் எல்லாம் நம்ம கடந்த 10 ஆண்டுகளா பார்த்துட்டு இருக்கோம். அவர் ஒரு நாளைக்குள்ள ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள கிராம் பண்ணி அப்படி 3 கூட்டம் பேசக்கூடிய ஒரு ஆள். அதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இப்போ இன்னைக்கு முதலமைச்சரே கூட பாருங்க, காலையில் ஒரு கூட்டம் பேசுறாரு, மாலையில் ஒரு கூட்டம் பேசுறாரு. ஸோ எனக்கு அதை ஒரு தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தை காட்டிலும் தாண்டி இந்த ஒரு ஹாஃப் டே ஒரு ஃப்ரீ டைம் எடுத்துக்கிட்டு அவர் இந்த பேசுறது, ஒரு ஆலோசனை நடத்துறதுன்றது சமீபத்தில் வந்த சர்ச்சைகளை ஒட்டியும் அந்த அந்த ஆலோசனையில இதெல்லாம் பேசப்பட்டிருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ இங்க ஓகே, என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில், என்ன மாதிரி நீங்க வியூகத்தை கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் இந்த தொகுதி செலக்ஷன்ல இந்த இஷ்யூ வந்தது, இதெல்லாம் பேசப்பட்டிருக்காதா? இல்லைங்க, என்னன்னா இதெல்லாம் பேசப்படும். தேர்தலுக்கு அப்புறம் ரிவ்யூ மீட்டிங்ல நிச்சயமா அதெல்லாம் பேசப்படும். பிஜேபி பார்ட்டி முதல்ல 27 கேண்டிடேட் அஃபிடவிட் தாக்கல். இப்ப என்ன பிரச்சனையா இருக்குன்னா, நிறைய பேர் கட்சியில பயப்படுறாங்கன்னு பயம் இருக்கு. அஃபிடவிட் இதை ஆயிடுமோ, ரிவர்ஸ் ஆயிடுமோ. ஏன்னா ஆல்ரெடி 2021 ஒரு சீட்ல இந்த மாதிரி ஆச்சு, லாஸ்ட் மினிட்ல போட்டதுனால. சோ அந்த மாதிரி தான் ஆகக்கூடாது. அந்த விஷயத்தெல்லாம் லாயர்ஸ் விங் ஸ்ட்ரென்த் பண்ணி ஆதித்ய மூலகுரு தலைமையில ஒரு லாயர்ஸ் விங் ஸ்ட்ரென்த் பண்ணி அவங்க எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், சோ எதுவுமே மிஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா இந்த வாட்டி வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருமே கட்சியில ரொம்ப வருஷமா இருந்தவங்க, ஆனா இதுக்கு முன்னாடி போட்டியிடாதவங்க, தேர்தல போட்டியிடாதவங்க நிறைய பேர். இந்த 27 பேர்ல 7 பேர் விட்டீங்கன்னா மிச்சம் 20 பேர் எல்லாமே புதுசு. ஓகே, அரசியலுக்கு கிடையாது, தேர்தல் நிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். சோ அதுக்கு ஒரு பேக் அண்ட் சப்போர்ட் இருக்கு. இப்போ சில பேர் நல்ல நாள் காரணமா நான் மண்டே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க போல, அதை ப்ரீ ஒர்க் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் கேண்டிடேட்ஸ் கூப்பிட முடியுமோன்னு கேட்டபோது இல்ல, இங்க அஃபிடவிட் தாக்கல் பண்ணணும்னு சொல்லும்போது ரைட் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா, இட்ஸ் பெப் டாக். ஒரு கோச் ஒரு மேட்சுக்கு போறது மாதிரி என்கரேஜ் பண்ற ஒரு பெப் டாக் தான் இது. அவங்க கட்சி ப்ராசஸ்ல இருக்கிற ஒரு விஷயம். அமித்ஷா பண்ணாம மோடி பண்றாரு, அவ்வளவுதான். இதை தவிர இதுல வேற எதுவும் பெருசா இன்ட்ராஸ்பெக்ட் பண்றதுக்கு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நன்றி திரு நாகராஜ், உங்கள் பார்வைகளை விரிவாக சொன்னதற்கு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.